சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனால நீங்க இனிமே 2 பேரும் வீட்டுக்குள்ள ரொமான்ஸ் பண்ண கூடாது. கிளம்பி ஹனிமூனுக்கு போங்க. ஐயோடா. அண்ணி, நானும் சிந்துவும் ஹனிமூன் போகணுமா? ஆமா ரகு. ஐயோ ஜாலி. இதுல ஊட்டிக்கு 2 ஹனிமூன் பேக்கேஜ் பிளான் இருக்கு. நீங்களும் சிந்துவும் பார்த்து எது ஓகேன்னு சொல்லுங்க. கொடுங்க. செல்லம், நீ எப்பா சொல்ல. நல்லவளே, யார கேட்டு நீ இவங்க 2 பேரும் ஹனிமூன் போறதுக்குலாம் ஏற்பாடு பண்ற? இதெல்லாம் நான் யார கேட்டுட்டு பண்ணணும்? புதுசா கல்யாணமானவங்கள ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறது வழக்கம் தானே. அதுதானே நான் இப்ப பண்ணிருக்கேன். அதுக்காக ஏன் புருஷனை இவளோட ஹனிமூனுக்கு அனுப்பி வைப்பியா? ஏய் பூர்ணி, சிந்து ரகுவுக்கு பொண்டாட்டிங்கறத நீ அடிக்கடி மறந்துடுற. அவ எத்தனை தரம் மறந்தாலும் நாம அவளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். செவந்தி, இந்தாமா தங்கறதான் என் பேரன். அவன் புது பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு சந்தோஷமா ஊட்டிய சுத்தி பார்த்துட்டு வருவான். நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன சொல்லும்? நம்ம ஊட்டிக்கு எந்த பேக்கேஜ்ல ஹனிமூன் போறோம்னு செலக்ட் பண்ணிட்டியா? செலக்ட் பண்ணிட்டேன் மாமா. இங்க பாருங்களேன், இந்த 2வது பிளான்ல 3 days பேக்கேஜ் நல்லா இருக்கு. நம்ம அதையே புக் பண்ணிடலாம். அட ஓகே செல்லம். அனி, சிந்து சொன்ன மாதிரி இதே புக் பண்ணிடுங்க. சரி ரகு, நான் உடனே புக் பண்ணிடுறேன். காட்டேஜ் புக் பண்றியா? பண்ணு பண்ணு. இவங்க எப்படி ஹனிமூன் போறாங்கன்னு நானும் பாக்குறேன். ரகு, ஊட்டில இப்ப ரொம்ப குளிரா இருக்கான். அதனால நீங்க போறப்போ மறக்காம ஸ்வெட்டர் எடுத்துட்டு போயிடுங்க. சரிங்க அண்ணி. சிந்து, என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஸ்வெட்டர் இருக்கு. உங்ககிட்ட இருக்கா? இல்ல மாமா. சரி விடு, ஒன்னு வாங்கிட்டா போச்சு. எதுக்கு மாமா புதுசு வாங்கணும்? அக்காவோட ஸ்வெட்டர் இருக்குல்ல, அத வாங்கி கொடுங்க. நம்ம ஹனிமூன் போயிட்டு வந்ததும் கொடுத்துடலாம் மாமா. சரி. ஹனிமூனுக்கு போறீங்களா? ஹனிமூனுக்கு எப்படியாவது இவங்களை தடுத்து நிறுத்தி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? ரகு, நீங்களும் சிந்துவும் உண்மையிலேயே ஹனிமூன் போறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதை தடுத்து நிறுத்துறது எப்படின்னு ரூமுக்குள்ள பூர்ணி முட்டி முட்டி யோசிச்சுட்டு இருப்பா. அவதான் கேடி கிரிமினல் ஆச்சே. அவளுக்கு அப்படிதான் யோசிக்கவே வரும். இப்ப நீங்க சொன்ன ஸ்வெட்டர் மேட்டரை வச்சு அவளை எப்படி தெருக்கி விடுறன்னு மட்டும் பாருங்க. சிந்து, வாங்க போலாம். ரகு, பாத்துடா, அந்த புள்ளைய வெறுப்பேத்துறங்கிற பேர்ல எரிமலையா வெடிக்க வச்சிட போறீங்கடா. அப்பா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நாங்க பாத்துக்கிறோம். சிந்து, நீங்க வாங்க. என்ன பூர்ணி, ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்க? இப்படி நடந்தா உன் கால் தானே வலிக்கும். உட்காரலாம்ல. இப்ப எதுக்கு இவளை கூட்டிட்டு வந்தீங்க? காரணம் இல்லாம கூட்டிட்டு வருவோனா? இப்ப நீ வர்றப்ப செவந்தி அண்ணி சொன்னது உனக்கு கேட்டிருக்கணுமே. ஊட்டில ரொம்ப குளிரா இருக்குமா,
அதனால அங்க ஸ்வெட்டர் போடாம இருக்கவே முடியாதாம். எனக்கு ஸ்வெட்டர் இருக்குன்னு உனக்கு தெரியும். ஆனா பாவம் சிந்துக்கு தான் இல்ல. புது ஸ்வெட்டர் வாங்கிக்கலான்னு சொன்னா வேணாமாமா, பூர்ணி அக்கா கிட்ட தான் ஸ்வெட்டர் இருக்குல்ல, அதையே வாங்கிக்கலான்னு சிந்து சொல்றா. சிந்து அப்படி சொன்னது கூட உனக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உன் தங்கச்சிக்கு உன் ஸ்வெட்டர் தான் கூட. நீங்க 2 பேரும் ஹனிமூன் போய் ஊரை சுத்திட்டு வர்றதுக்கு நான் என் ஸ்வெட்டர் கொடுக்கணுமா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வந்து கேக்குறீங்க. பூர்ணி, இதுல வெக்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? உன்னோட ஸ்வெட்டரை சிந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குற, இது தப்பான விஷயமா என்ன? என்ன சிந்து, பூர்ணி இப்படி கோவப்படுறா? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல மாமா. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதானே. அதான் எனக்கு ஒண்ணு புரியல மாமா. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்படியே 2 ஷோல்டரையும் குலுக்கி குலுக்கி காட்டுவா. அத அப்படியே பர்மனண்டா அடிச்சு கீழே இறக்கி வச்சிருவேன். அதுக்கப்புறமா 2 ஷோல்டர் இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கல, அத தொங்க போட்டுக்கிட்டு இப்படியே அலைய வேண்டியதுதான் நீ. என்ன 2 பேருக்கும் அப்படியே சிரிப்பு பொங்கிக்கிட்டு வருது? நீங்க இப்படி சிரிப்பு காட்டினா எப்படிக்கா சிரிக்காம இருக்க முடியும்? ஏண்டி, நான் கோவத்துல அப்படியே கொந்தளிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு அப்படியே காமெடியா தெரியுதா? சிந்து, இப்ப பூர்ணி பயங்கர கோவத்துல இருக்கா, அமைதியா இருக்கணும். பி சீரியஸ். சரிங்க மாமா. அக்கா சாரிக்கா. ரகு, நீங்களும் இவ கூட சேர்ந்து என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்களா? நான் உன்னை வெறுப்பேத்தலாம் இல்லம்மா, நாங்க உனக்கு கொடுக்கற மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீ தான் எல்லாத்தையுமே தப்பாவே புரிஞ்சுக்கிற. இப்ப நாங்க உன்கிட்ட என்ன கேட்க வந்தோம்? ஸ்வெட்டர் தானே கேட்க வந்தோம். அதை நீ எடுத்து கொடுத்திருந்தா இந்நேரம் நாங்க வாங்கிட்டு போயிருந்திருப்போம்ல. நீ தான் கொடுக்க மாட்டேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க. என் ஸ்வெட்டர் எடுத்து கொடுத்து இந்த தேவம் அங்கே அப்படியே ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போங்க. அப்படியே 2 பேரும் ஜாலியா ஊட்டில இருந்து ஊட்டிட்டு கட்டிட்டு இருக்கிற ஸ்டில்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க. அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இப்படி எல்லாம் வழி அனுப்பி வச்சா உங்களுக்கு அப்படியே பொங்கி பூரிச்சுதான் போவீங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், புரிஞ்சுதா? இவ கூட ஹனிமூன் போக கூடாதுன்னு சொன்னா என்ன உங்களுக்கு கோபக்காரியா தான் தெரியும். இதெல்லாம் ரொம்ப டூ மச் ரகு. ஸ்வெட்டர் போட்டுட்டு உங்க கூட ஹனிமூன் வர தகுதியும் உரிமையும் எனக்கு தான் இருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக உன்னையே வேணா ஹனிமூன் கூட்டு போக முடியும்? ஏன் கூட்டிட்டு போனா என்ன? நான் தாங்க உங்க ஒரிஜினல் பொண்டாட்டி. ஒரிஜினல் பொண்டாட்டி தான் நிம்மதியை கெடுக்கிற பொண்டாட்டியா இருக்காளே, அவளை எப்படி கூட்டு போக முடியும்? ஹனிமூன் ட்ரிப் போறதே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா ரன் பண்றதுக்கு தான்.